சபையிலிருந்து வெளிப்பட வேண்டியது வேதம், வசனம். வேறு காரியங்கள் வெளிப்படக்கூடாது. சபையிலிருந்து வேறு எந்த ஒரு விஷயங்களும் வெளிப்படக்கூடாது. வேதம் வெளிப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் வாயிலே வேத வசனங்கள் வெளிப்பட வேண்டும். நிறைய நேரம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், கவலையா இருக்கிற நேரம் சந்தோஷமான வசனங்களை கர்த்தர் கொடுப்பார், சந்தோஷமான நேரம் கவலையான வசனங்களை கொடுப்பார். எங்களுக்கு இருக்கும் சந்தோஷத்தையும் நாங்கள் பார்க்க மாட்டோம், கவலையும் பார்க்க மாட்டோம். கர்த்தர் கொடுத்த வசனத்தை பேசி இருக்கிறேன் நான் இந்த வாழ்க்கையிலே. அது என்னை வாழ வைத்திருக்கிறது. உனக்கு இருக்கும் சூழ்நிலையை பாராதே, உன் வாய் நிறைய கர்த்தருடைய வசனம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி சபையிலே எப்படி இருக்க வேண்டும்? Be filled with the word of God. தேவனுடைய வார்த்தையினால நிறைந்து இருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு வசனம் தெரியாம நம்ம சபையை நடத்த கூடாது. வாலிபர்கள் வசனத்தை படிக்கணும், சின்ன பிள்ளைகள் பாராம ஒப்பிக்கணும். ஆண்களும் பெண்களும் வசனத்தை படிக்கணும், வசனத்துல தேர்ச்சி இருக்கணும். நாங்க அதனாலதான் வசனத்தை பிரசங்கம் பண்றோம். உங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வசன தெளிவு இருக்கணும், வேத உபதேச தெளிவு இருக்கணும். தேவனுடைய பிரமாணத்துல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். வேதம் தான் வெளிப்படணும். துதியின் கோட்டையில என்ன வெளிப்படுகிறது? வேதம் வெளிப்படுகிறதுன்னு இருக்கணும். கிறிஸ்துமஸ் சீசனா இருக்கட்டும், அது எந்த சீசனா இருக்கட்டும், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எந்த கிறிஸ்தவ கூட்டங்களும் நம்ம நடத்தக்கூடாது. வேத வசனத்தை முக்கிய. நமக்கு ஒரே கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வசனத்தை விதைத்து விடு. விதைக்கிறவன் ஒருவன் வசனத்தை விதைத்தான். பைபிள் சொல்லுது, go and spread the word of God, spread the gospel, preach the word of God. வசனத்தை பேசு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கிற ஒருவன் கதைகளை விதைத்தான் இல்ல, கதைகள் எல்லாம் நிறைய கலைகளாக மாறும். வசனத்தை விதைக்க வேண்டும்.